வெல்கம் பேக் டு டியர் கெஸ்ஸிங் சார்ட். நாளைக்கு என்ன வரும் டியர் 1 PM அப்படின்னு பார்த்தோம்னா 14/6/2024 ஏபிபிசிஏசி என்ன வரும்னா 3 செட் நம்பர் கொடுத்துருக்கேன். 68, அது அப்படியே திருப்பி போட்ட 86, 66 3 செட் ஆல்போர்டுக்கான நம்பர் கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஏசி இந்த 3 செட் தான் வரும். 3 டிஜிட் நம்பர் எப்படி வரும்னா 683. இது டியர் ரிசல்ட் 1 மணிக்கு நாளைய தினத்தில் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்து ஷோ என்ன பார்க்கணும்னா 3 மணி ஷோ கேரளா ரிசல்ட்டு. நாளைய தினத்தில் நிர்மல் ரிசல்ட்டு ட்ரா நம்பர் 384 14/6/2024. ஆல்போர்டுக்கான நம்பர் என்ன நாளைக்கு வருது அப்படின்னு பார்த்தா 9, 8 2 நம்பர். இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் கம்பல்சரி நாளைக்கு பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, ஆல்போர்டு சிங்கிள் போர்டு நம்பர் கொடுத்தாச்சு 9, 8. ஏபிபிசிஏசி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ்ட்டு டூ வீக்ஸினுடைய ரிசல்ட்டை பார்க்கும்போது 585, 205ன்னு ரெண்டு ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு ஏபிபிசிஏசி எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா 25, 70, 20, 75, 29 இந்த நம்பர் வர வாய்ப்பு இருக்குது. இதே நம்பர் போர்டு மாதிரியும் வரும். போர்டு மாதிரி வரணும்னா எப்படி வரும்னா இதை அப்படியே திருப்பி எழுதிக்க வேண்டியது தான். 52, 07, 02, 57, 92. அப்படி இல்லைனா இன்னொரு செட் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்னொரு சைடில் செட் நம்பர் கொடுத்துருக்கேன் 86, 31, 81, 36, 06. இதையும் அதே மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா திருப்பி போட்டு எழுதிக்காங்க. 68, 13, 18, 63, 60 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆல்போர்டுக்கான நிர்மல் ரிசல்ட்னுடைய நம்பர். ஏபிபிசிஏசிக்கான நம்பரும் கூட இது. இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது, அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரி, கேரளா ரிசல்ட்டில் 3 மணியினுடைய ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படின்னா 3 டிஜிட் நம்பரு 689 ஒரு செட் கொடுத்துருக்கேன். 063 ஒரு செட் கொடுத்துருக்கேன். 2 செட் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. வியூவர்ஸ் பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள், வின்னிங் எடுங்க. நாளைக்கு பார்ப்போம் ரிசல்ட் என்ன வரும்னு.